வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, இப்போ இது சில்க் ப்ளவுஸ் நம்ம தைக்கிறோம். இப்போ இந்த சில்க் சாரியோட ப்ளவுஸுக்கு வந்து அந்த ஜரி பார்டரை வச்சு கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் ரவுண்டு நெக்கில் வெளிப்பக்கம் டிசைன் வர்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மாடல் வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி இதில் பண்ணுறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு சைடு பார்டரை இந்த மாதிரி தனியாக பேக் சைடில் மாடல் பண்ணுறதுக்காக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போது நார்மலாக நம்ம ரவுண்டு நெக் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணி வைங்க. கட் பண்ணியாச்சு. இது லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி இருக்குது. நெக்கு பகுதியில் 4 இன்ச் விட்டு நம்ம எப்போதும் ஜாயிண்ட் ஆக்குவோம் பாருங்கள், அதே மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ஜாயிண்ட் ஆக்கிட்டு வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ஜாயிண்ட் ஆக்கிட்டு இப்போ இந்த பார்டரை ஒரு சைடில் நம்ம மடித்து தைக்கலாம். ஒரு சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணியிருக்கிறேன். அந்த பகுதி அப்படியே இந்த பார்டர் அளவுக்கு மடித்து தைக்கிறேன். மடித்து தைச்சாச்சு. இதை இப்போ 2ஆக கட் பண்ணி எடுத்துடலாம். 2ஆக கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீஸை அப்படியே நம்ம 2ஆக மடித்து முதுகு பாகத்தில் சென்டரில் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுறலாம். இப்போ நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் இந்த மடித்து தைச்சிருக்கோம் பாருங்கள், அது முதுகு பாகத்தில் சென்டரில் இந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியில் வர மாதிரி நேராக மேலேருந்து அப்படி நேராக வச்சுருங்க. கீழே வரைக்கும் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு 2-3 பின் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு பார்டரையும் அந்த தச்சிருக்க பகுதி சென்டரில் வரணும். 2 பீஸுக்கும் அந்த பார்டரில் தச்சிருக்கிறது சென்டரில் வர்ற மாதிரி அப்படியே வெளிப்பக்கம் பின் பண்ணி விட்டுருங்க. பின் பண்ணி விட்டுட்டு நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ இந்த மெயின் கிளாத்து மேலே தெரிகிற மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்குறேன். அந்த பார்டரோட அந்த ஜரியை வந்து மேலே தெரிகிற மாதிரி கீழே வச்சுட்டு மெயின் கிளாத்தும் மேலே தெரியணும், அந்த மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். நம்ம ஏற்கனவே 4 இன்ச் விட்டு தைச்சிருந்தோம் பாருங்கள், அந்த பகுதியிலே தைச்சிருங்க. தைச்சிட்டு நெக்குக்கு உள்பக்கம் இருக்கிற ஜரியை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு நெக்கை சுற்றி கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி தைக்கலாம். இந்த சைடில் அப்படி தனித்தனியாக இருக்குது. அந்த பகுதியில் ஒரு டிசைன் வரும், அதனால் அதை அப்படியே தனியாக விட்டுருக்குறேன். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மேல் பக்கமாக இதை அப்படியே திருப்பி விட்டுறலாம். மேல் பக்கமாக திருப்பி நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். நெக்கோட எட்ஜில் தைச்சி முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் 5-6 இடத்துல இந்த மாதிரி நல்லா பின் பண்ணி விட்டுருங்க. சென்டரில் பின் பண்ணியிருக்கிறேன். நெக்குக்கு வெளிப்பக்கம் இந்த பார்டரோட வெளிப்பக்கத்துலேயும் சுற்றி அந்த மாதிரி பின் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் ஷோல்டர் பகுதியிலேருந்து நம்ம வரைய ஆரம்பிக்கலாம். ஒரு 3/4 இன்ச்செலாம் இருக்கிற மாதிரி ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கி நமக்கு அந்த பார்டர் எந்த அளவு இருக்கோ ஒரு 1.5 இன்ச்லாம் வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த நெக்கு வளைவாக இருக்கிற பகுதியில் அப்படி வளைவாக வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அது அப்படியே வெளிப்பக்கம் இன்னும் வளைவாக வந்து கொஞ்சம் இப்படி வளைச்சி இப்படி வெளிப்பக்கம் ஒரு எஸ் மாதிரி கீழே வர்ற மாதிரி அப்படியே வரைஞ்சிருங்க. இப்போ இதை கொஞ்சம் டார்க்காக நம்ம வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு இது ஒரு சைடு தான் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். இதை இன்னொரு சைடு பதிகிற மாதிரி அதை மடித்து நம்ம தேய்ச்சி விடணும். அதனால் கொஞ்சம் டார்க்காக அந்த மாதிரி வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அதை அப்படியே 2ஆக கரெக்டாக நீங்கள் அந்த மாதிரி நெக்கு பகுதியாக 2ஆக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. கொஞ்சமாக அதில் பதியும், நம்ம 2ஆவது அதில் வரைஞ்சி விட்டுறலாம். லைட்டாக பதிஞ்சிருக்கு. ஒரு சைடு உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இன்னொரு சைடு அந்த மாதிரி பதிகிற மாதிரி இந்த மடித்து தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிற லைனில் அப்படியே தைச்சி விட்டுறலாம். ஒரு சைடு தைச்சி முடிச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடும் தைச்சிடலாம்.
அந்த பின் பண்ணியிருக்கிறது இருக்கட்டும், தைக்கும்போது அப்படியே எடுத்து விட்ருங்க. தைச்சதுக்கப்புறம் அந்த தையல் லைனுக்கு வெளிப்பக்கம் இருக்கிற இந்த பார்டர் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணி விடும்போது அந்த ப்ளவுஸ் கிளாத்தில் படாமல் கொஞ்சம் கவனமாக கட் பண்ணி எடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். 2 பக்கமே கட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு லேஸ் எடுத்துருக்குறேன். லேஸ் எடுத்து இதுக்கு மேலே வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். லேஸ் வைக்கும்போது அந்த பார்டருக்கு மேலே வைங்க, நல்லா எண்டில் வச்சிடாதீங்க, அப்போது பிரிஞ்சு போயிடும். ஏன்னா மடித்து தைக்காமல் அப்படியே நம்ம தைச்சிருக்கிறோம், அதனால் அதுக்கு மேலே அந்த லேஸ் வர மாதிரி வச்சு தைங்க. இப்போ இந்த சைடில் கொஞ்சம் வெளிப்பக்கம் இருக்குது, அந்த வளைவாக வரைஞ்சிருக்கிறது. நம்ம நல்லா உள்பக்கம் வரைக்கும் கூட அந்த லேஸை அப்படியே திருப்பி விட்டுட்டு அந்த கார்னர் பகுதி அப்படியே திருப்பி விடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வளைவாக வர டிசைன் வந்து உள்பக்கம் வரைக்கும் வரும்போது நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ லேஸில் ஒரு பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கிட்டு வரேன். எப்போதுமே 2 சைட்லேயும் ஜாயிண்ட் ஆக்கி விடுங்க. சென்டராக ஒரு தையல் மட்டும் தைச்சிடாதீங்க. அந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா லேஸ் தூக்கலாக இருக்கும். அதனால் லேஸில் 2 சைட்லேயும் தைச்சி விட்டுருங்க. ஒரு சைடு தைச்சதுக்கப்புறம் இன்னொரு சைடும் தைச்சி விட்டுறலாம். லேஸில் 2வது தையல் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த சைட்லேயும் லேஸ் வச்சு தைச்சி முடிச்சாச்சு. திருப்பி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பார்டரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் பைப்பிங் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் 1 சைடாக மடிச்சிருக்கிறேன். கொஞ்சம் மேலே அந்த ஷோல்டர் பகுதியில் கொஞ்சம் விட்டுருக்குறேன். ஃப்ரண்ட்டில் நம்ம பைப்பிங் பண்ணும்போது ஜாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக விட்டுட்டு அப்படியே கிராஸ் பீஸ் மட்டும் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி நெக்கோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குறேன். ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ இதை அப்படியே அடிப்பக்கம் திருப்பி பைப்பிங் பண்ணலாம். பைப்பிங் இந்த அளவுக்கு மெல்லிஸாக இருக்கும் பாருங்கள். நம்ம அந்த ப்ளவுஸ் கிளாத்து மடித்து தைச்சிட்டு அந்த எண்டில் தைக்கிறோம், அப்போது வந்து இந்த மாதிரி பைப்பிங் மெல்லிஸாக வரும். ஆனால் கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்கணும். அந்த ப்ளவுஸோட நெக்கு பகுதிக்கு ஈக்குவலாக நீங்கள் இதையும் வச்சிட்டிங்க அப்படின்னா பிரிஞ்சு போயிடும். பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. பெரிய சைஸு பீட்ஸ் எடுத்துருக்குறேன். என்ன கலராக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து வைங்க. இப்போ அந்த ப்ளவுஸோட கிளாத்தில் வச்சு அப்படியே நல்லா கவர் பண்ணி டைட்டாக அந்த மாதிரி முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் கிளாத் இருக்கிற மாதிரி விட்டு கட் பண்ணியிருக்கிறேன். எல்லா பீஸுமே கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதில் இந்த பகுதியில் முதுகு பாகத்தில் அப்படியே ஜாயிண்ட் ஆகாமல் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். ஒரு பக்கத்தில் நம்ம அப்படியே அந்த எண்டில் தைச்சி விட்டுறலாம். ஒரு பக்கம் தைச்சிட்டு அடுத்தது இதில் இந்த பீட்ஸ் வந்து ஒவ்வொரு பீடாக எடுத்து ஒரு பக்கம் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே தூக்கிட்டு அடிப்பக்கம் நல்லா உள்பக்கமாக விட்டுருங்க. விட்டுட்டு அந்த பார்டர் எடுத்து அதுக்கு மேலே வைக்கணும். இதில் சிங்கிள் ஃபுட் ஃபிட் பண்ணியிருக்கிறேன். வச்சுட்டு நல்லா அந்த பார்டர் வந்து நல்லா அந்த பீடு பக்கமாக நல்லா தூக்கி விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. அடுத்தடுத்து நெருக்கமாக வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். கீழே இடுப்பு பாகம் வரும்போது ஒரு 1/2 இன்ச்செலாம் இருக்கிற மாதிரி கேப் இருக்கிற மாதிரி விட்டுட்டு முடிக்கலாம். அப்போ அதில் நமக்கு இன்னும் லைனிங் கிளாத்து எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைக்க வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்து நெருக்கமாக வைக்கும்போது நல்லாயிருக்கும் பாருங்கள். ஒரு சைடு அந்த பார்டர் வந்து நம்ம தைச்சிருக்கும்போது அது ஒரு லைன் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே வைக்கும்போது கரெக்டாக அது லைனாக நமக்கு அடுக்கி விட்ட மாதிரி வரும் பாருங்கள். நல்லா அப்படி உள்பக்கம் விட்டுட்டு அந்த பார்டரை நல்லா மேலே ஏற்றி விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. ஃபுல்லாக ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு பாகம் எல்லாமே ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு.
பாருங்கள், இது ஒரு கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் இந்த பட்டு சாரிக்கு இந்த ப்ளவுஸ் மாடல் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் மாடல் வேணும் அப்படின்னு கேட்குறதுனால அவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஈஸியாக பண்ணலாம் தான். ஆனால் கேன்வாஸ் வச்சு நம்ம தைச்சோம் அப்படின்னா இப்போ இந்த பார்டருக்கு வெளிப்பக்கம் பைப்பிங்லாம் பண்ணலாம். இப்போ இதில் நான் லேஸ் வச்சு முடிச்சிருக்கிறேன். இதுவும் ஒரு ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு ப்ளவுஸ் மாடல். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.